மகாபாரதத்தின் ஆரம்பத்தில் ஒரு தியாகமும் இரகசியமும் நிரம்பிய காதல் கதை உள்ளது. ஒரு நாள் ஹஸ்தினாபுரத்தின் மன்னர் சாந்தனு கங்காவை பார்த்ததும் காதலில் விழுந்தார். அவர் கங்காவிடம் திருமணம் கோரினார். ஆனால் கங்கா ஒரு நிபந்தனையுடன் ஒப்பந்தமானாள். நான் எதை செய்தாலும் நீ கேள்வி கேட்கக்கூடாது. இல்லையெனில் நான் உன்னை விட்டு போய்விடுவேன். சாந்தனு தனது காதலுக்காக அதற்கு சம்மதித்தார். அவர்கள் திருமணம் செய்து கொண்ட பிறகு கங்கா ஒரு குழந்தை பெற்றாள். ஆனால் பிறந்த சில நாள்களிலேயே அந்த குழந்தையை கங்கை நதியில் மூழ்கடித்தாள். சாந்தனு அதிர்ச்சி அடைந்தாலும் வாக்குறுதி காரணமாக எதையும் கேட்கவில்லை. இவ்வாறு ஒரு குழந்தையை பிறப்பித்து ஒவ்வொன்றையும் கங்கை நதியில் மூழ்கடித்தாள். இதை 7 முறை செய்தாள். 7வது குழந்தைக்கு பிறகு சாந்தனு இனிமேல் தாங்க முடியாமல், நீ ஏன் என் குழந்தைகளை இப்படி செய்கிறாய் எனக் கேட்டார். கங்கா உண்மை கூறினாள். நீ என் மீது வைத்திருந்த வாக்குறுதியை இன்று கைவிட்டு விட்டாய். நான் என்ன செய்கிறேன், ஏன் செய்கிறேன் என்று கேட்காமல் இருப்பேன் என்று சொன்னாய். எனவே இப்போது நான் உன்னை விட்டு செல்கிறேன். போகும் முன் உண்மையை கூறுகிறேன். நான் ஜான்கு மகாரிஷியின் மகள் கங்கா தேவி அவர்கள் மகா முனிவர்களால் சாபம் பெற்ற அஷ்டவாசுக்கள். அவர்கள் மனிதராக பிறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் அவர்கள் உலகில் நீண்ட நேரம் வலியை அனுபவிக்க வேண்டாம் என்பதற்காக கங்கா அவர்கள் உயிரை விரைவில் எடுத்தாள். 8வது குழந்தையான பீஷ்மர் அந்த வாசுக்களில் ஒருவர். ஆனால் அவரை கங்கை உயிருடன் விட்டாள். ஏனெனில் அவர் மனித வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க வேண்டிய சாபத்தில் இருந்தார். இந்த கதை கங்கையின் தாய்மை, தியாகம் மற்றும் சாபத்தின் சக்தியை பற்றி நம்மை சிந்திக்க வைக்கிறது.